சாரி லக்ஷ்மி. எதுக்கு? இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும். குடிச்சிட்டு வந்து அவர் இவ்வளவு மோசமா நடந்து பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்த முதல் நாளே என்னால உங்க எல்லாருக்குமே கஷ்டம். இதில் உன் தப்பு எதுவுமே இல்லையே. அவர் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்துருச்சுங்கிற கோவத்தில் அவர் இப்படிலாம் பண்ணிட்டாரு. நான் ஒன்றும் அதை சீரியஸாகவே எடுத்துக்கல. என்னால அதை ஈஸியா எடுத்துக்க முடியல. வாழ்க்கையை அழிச்சிருவேன், உங்களை கொன்னுடுவேன்னு என்னென்னமோ சொல்லி மிரட்டுறாரே. குடிபோதையில் பேசுனதுக்குலாம் நீ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? விடிஞ்சா நான் அப்படிலாம் பண்ணேன்னு அவரே கேட்பாரு. சும்மா அதே நினச்சிட்டு இருக்காம ரிலாக்ஸாக இரு. சாரி. இந்த சாரி எதுக்கு? அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்குங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். நல்ல விஷயமா இருந்தா ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா இது எப்படி? புரியுது. எனக்கே நீ சொல்லும் போது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. அம்மா, உங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. ஏன் மறுபடியும் சைலண்ட் ஆயிட்ட? இல்ல, நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். பல வருஷம் கழிச்சு நம்ம ஆசை நிறைவேறி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் கூட நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலையே. கல்யாணத்துல ஆரம்பிச்சு போன நிமிஷம் வரைக்கும் யாருமே நிம்மதியா இல்லையே. நம்ம லைஃபோட ஆரம்பம் இவ்வளவு மோசமாவா இருக்கணும்? நம்ம கல்யாணத்தை பத்தி மத்தவங்க நினைக்கிறது இருக்கட்டும், உங்களுக்கே அதை பத்தி நிறைய கனவுகள் இருக்கும். அதுல ஒண்ணு கூட நிறைவேறலனா நீங்க எந்த அளவுக்கு ஏமாந்திருப்பீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நானும் என் குடும்பம் தான் நினைக்கிறப்போ ரொம்ப கில்ட்டியா இருக்கு லக்ஷ்மி. சக்தி ப்ளீஸ். ஏற்கனவே நம்ம எல்லாருமே மனசு நொந்து போயிருக்கோம். மேலும் மேலும் இதை பற்றி பேசி ஏன் டிஸ்டர்ப் ஆகணும்? அதுக்கான நேரமும் இது இல்லை. ஏதேதோ பேசி நான் உங்க மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, படுத்துங்க. லக்ஷ்மி, பால் குடிக்கிறீங்களா? உள்ள வந்ததுமே அத்தை கொடுக்க சொன்னாங்க. நான் தான் மறந்துட்டேன். வேணாம். உங்களுக்கு ஆப்பிள் பிடிக்குமே, கட் பண்ணி கொடுக்கட்டா? ஸ்வீட்டு? சக்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளாலே நீ கேஷுவலாக இருக்க முடியல. ஏதோ ஒன்று தடுக்குது. கஷ்டப்பட்டு நீ அதை கொண்டு வரணும்னு பார்க்குற. வேணாம். அது எல்லாமே இயல்பாக நடந்ததா நல்லாயிருக்கும். உன் மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் சக்தி. நீ இதை பற்றி யோசிக்காம ரிலாக்ஸாக படு. குட் நைட். ஐயோ, என்னங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உட்காருங்க, இருங்க நான் ஊட்டி விடுறேன். சே, ஓவரா குடிச்சா இப்படிதாங்க ஆகும். சாப்பிடுங்க. சே, அப்பவே சொன்னேன் ஓவரா குடிக்காதீங்க. என்ன? சாப்பிடுங்க.
புருஷா யோ யோ எப்படியா எனக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு யோ நான் உனக்கு எதிரியா குறை வச்சேன் ஏன் இப்படி செஞ்ச வாயா வா நம்ம வீட்டுக்கு போலாம் என் புருஷன் தான் நிதானத்தில் இல்லன்னு தெரியுதுல்ல ஏன் அவரை போட்டு இந்த உலுக்கு உலுக்குற அடச்சி வாய முரளி யாருக்கடி புருஷன் ஏன் புருஷனா உன் புருஷன்னு வாய் கூசாம சொல்றியே உனக்கு அசிங்கமா இல்ல நான் ஏன் அசிங்கப்படணும் நீ இவரோட 30 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்க நானும் தான் 25 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் உனக்கு இருக்கிற உரிமை தான் எனக்கும் இருக்கு நான் ஏன் அசிங்கப்படணும் ஏய் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுடி என்ன மாதிரி நீ ஒரு பொம்பளை தானே என் புருஷனை வளைச்சு போட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே நீ நல்லா இருப்பியா உன் குடும்பம் நல்லா இருக்குமா ஏய் என்ன எங்க அம்மாவுக்கு சாபம் கொடுக்கறியா தொலைச்சிருவேன் உன்னை எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல இந்த விஷயத்துல உனக்கு ஏதாவது கேட்கணும்னா தோ உன் புருஷனை போய் கேளு அப்புறம் உங்க வீட்டுக்கு கூட்டு போய் சண்டை போடு எங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்த மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு எப்படி எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு அதிகாரமா பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் வருது முதல் தடவையா நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ என்கிட்ட எப்படி எல்லாம் நடிச்சீங்க உங்க அயோக்கியத்தனம் புரியாம அப்பாவி மாதிரி நானும் இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன் அப்ப கூட ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தீங்களே 3 பேருமா சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்களே இப்பதானே எனக்கு எல்லாமே புரியுது நீங்க எவ்வளவு மட்டமான ஆளுங்கன்னு இந்த ஒரு விஷயத்துலதான் புரியுது ஏ போதும் நிறுத்துடி தப்பெல்லாம் ஊ மேல வச்சுக்கிட்டு இங்க வந்து வெட்டியா நியாயம் பேசிட்டு இருக்கியா புள்ளைங்கன்னு புருஷன் அம்போன்னு விட்டது யார் தப்பு கட்டுனவனோட ஒழுங்கா குடும்பம் நடத்த உனக்கு துப்பு இல்ல இங்க பெருசா பேச வந்துட்ட நீ நல்லபடியா இவரோட குடும்பம் நடத்தி இருந்தா இவர் ஏன் என்ன தேடி வர போறாரு புருஷன் கையால தாலி வாங்கி கட்டிக்கிட்டா மட்டும் போதாது அவரோட தேவை என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கணும் எல்லா வகையிலும் அவருக்கு துணையா நிக்கணும் இந்த சாதாரண விஷயம் கூட தெரியலன்னா நீ எல்லாம் என்னடி பொம்பளை உனக்கு சொந்த புத்தியே இல்லையா இல்ல யாரும் உனக்கு சொல்லி கொடுக்கலையா 3 பிள்ளைங்களை பெத்தும் புருஷனை உன் கையில முடிஞ்சு வச்சுக்க முடியலனா நீ எல்லாம் என்னடி பொம்பளை நீ எங்களை பார்த்து என்ன சொன்ன நாங்க மட்டமான ஆளுங்களா புருஷ சந்தோஷத்தை பத்தி கவலைப்படாத நீ மட்டமான ஆளா இல்ல அவரோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிற நான் மட்டமான ஆளா நீயே அவர் நிதானத்தில் இருக்கும்போது அவரை கேட்டுப்பாரு நிம்மதியும் சந்தோஷமும் அவருக்கு எங்க வீட்டுல கிடைக்குமா இல்ல உங்க வீட்டுல கிடைக்குமான்னு கண்டிப்பா எங்க வீட்டுல இருந்தா சொல்லுவார் அந்த கேள்வி கேட்க உனக்கு தைரியம் இருக்கா நான் சொல்றதை இவரும் சொல்லிட்டாருனா இவரை எனக்கு விட்டு கொடுத்துட்டு நீயும் பிள்ளைங்களும் ஒதுங்கி போயிடுவீங்களா ஐயோ கடவுளே நாக்குல நரம்பு இல்லாம இப்படி எல்லாம் பேசுறாளே இந்த மனுஷனும் இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்காரு இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்தேனா சும்மா இங்க இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு போதை தெரிஞ்சதும் வீட்டுக்கு வருவாருல அப்ப நிக்க வச்சு எதுவா இருந்தாலும் பேசிக்கோ இப்ப இடத்த காலி பண்ணு என்ன பாத்துட்டே நிக்கிற எங்க அம்மா சொன்னது உனக்கு காதுல விழல கிளம்பு கிளம்பு இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தா உனக்கு தான் அசிங்கம் போ வெளிய போன்னு சொல்றேன்ல இந்தா உன் பர்ஸ் தொலைச்சிருவேன் உன்னை
கட்டுனவனோட ஒழுங்கா குடும்பம் நடத்த உனக்கு துப்பு இல்ல, இங்க பெருசா பேச வந்து. நீ நல்லபடியா இவரோட குடும்பம் நடத்தி இருந்தா இவர் ஏன் என்ன தேடி வர போறாரு? நீ எல்லாம் என்னடி பொம்பளை? நிம்மதியும் சந்தோஷமும் அவருக்கு எங்க வீட்டுல கிடைக்குமா இல்ல உங்க வீட்டுல கிடைக்குமா? வள்ளி, வள்ளி, என்னடி இது? ராத்திரி முழுக்க தூங்காம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஒன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. ஏ வள்ளி, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சு இத்த? எனக்கும் ஒண்ணும் புரியலடி. நேத்து பிரியா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படிதான் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா. ராத்திரியே கேட்டு பார்த்தேன், பதிலே சொல்லல. இப்ப கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா 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 என்னாச்சு வள்ளி? என்னாச்சுமா? என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிறா? என்னாச்சு அம்மாக்கு? என்னாச்சு தெரியலண்ணா. நைட் அப்பாவை தேடிட்டு போகும்போது நம்மளும் யாராவது கூட போயிருக்கணும். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரியாவே இருக்காங்க. அம்மா? அம்மா அம்மா? அம்மா வள்ளி, திலீபா, மூர்த்திக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. அவன் எங்க இருக்கானே தெரியல. ராத்திரி வீட்டுக்கு கூட வரல. உங்க அப்பா எங்கதான் போயிருப்பான்? எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஒரு ஃபோன் கூட பண்றது கிடையாது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அத்தை. திலீபா, பிரியாக்கா வீட்டுக்கு நீயாவது நேர்ல போயிட்டு வாடா. எதுக்கு? அப்பா அங்க இருந்தா நேத்து அம்மா கூட வந்திருக்க மாட்டாங்களா? போன் பண்ணவே அப்பா அங்கதானே இருக்காருன்னு சொன்னா. அதான் என்னன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நேத்துல இருந்து அப்பாவும் வீட்டுக்கு வரல, அம்மாவும் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னடா காரணம்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சக்தி இளங்காவும் கல்யாணம் பண்ணிருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. எல்லாத்தையும் அந்த சிவனேசன் வந்து கெடுத்துட்டான். போலீஸ் கடத்தல்னு அவன் போட்ட டிராமா தான் எல்லாத்துக்கும் காரணம். அத்தை, எதையும் கம்பேர் பண்ணி பேசணும்னு தெரியாதா? கொஞ்ச சும்மா இருங்க அத்தை. நீங்க ஏதோ பிரச்சனையால டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுமா. அது என்னன்னு சொன்னதாமா நாங்க தான் செய்ய முடியும். ப்ளீஸ்மா, உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்கம்மா. ஏ வள்ளி, நான் கேட்டுதான் பதில் சொல்லல. உன் புள்ள கேக்குறான்ல, அவனுக்காவது பதில் சொல்லு. அம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா. திலீபா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர் கிட்ட கூட்டு போலாம் வா. இல்லைண்ணா, அம்மா ஏதோ மென்டலாக டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அவங்க அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரணும், இல்லை அப்பா வீட்டுக்கு வரணும். அப்போ தான் என்னன்னு புரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோண்ணா. சரி. அம்மா அம்மா ஏதாவது பேசுங்கம்மா. கர்ணா, அம்மா, எங்க இந்த சுகுணா ஜமுனா மாப்பிள்ளைங்களாரையும் காணோம்? அவங்கெல்லாம் காலையிலே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அவங்க கோவம் நியாயமானதுதான். என்ன பண்றது? அதுவும் ஒரு விதத்துல நல்லதான். வீடு அமைதியா இருக்கு பாரு. காஃபியை போடு. சரிம்மா. வாமா சக்தி, என்ன இவ்ளோ சீக்கிரம் எழுந்திருச்சிட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாம்ல? தூக்கம் வரல அத்தை. அது சரி, புது இடம்ல அப்படிதான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும். சரி, நீ உட்காரு, நான் போய் காஃபி போட்டு அத்தை, நானே போடுறேன். சமையல் கட்டுக்கு போறதெல்லாம் அப்புறம். இப்போதைக்கு நான் தான் காப்பி போட்டு கொண்டு வருவேன். நீ உட்காரு. இதோ கொண்டு வந்துட்டேன், நீ உட்காரு. இந்தா. சக்தி, நீ உள்ள போய் டிஃபன் ரெடி பண்ணு போ. சரிம்மா. வா வாம்மா. சக்தி, ராத்திரி நீ லக்ஷ்மியும் சகஜமா இருந்தீங்களா? என்னம்மா பண்றது? நேத்திக்கு நடந்த விஷயம் மனசுக்கு சங்கடமா தான் இருக்கும். வாழ்க்கை என்ன? சங்கடம், சங்கோஜம், வருத்தம், சந்தோஷம், இதெல்லாம் வர்றது சகஜம்தாம்மா. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கணும். நம்ம வாழ்க்கை நாம தாம்மா வாழ்ந்தாகணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்கல்ல? மா, டிஃபன் ரெடியா? இல்லப்பா,
சக்தியை கேட்டு என்ன டிஃபன் பண்ணலான்னு இருந்தேன். அப்படியா? சொல்ல மறந்துட்டேம்மா. எம்டி இன்னைக்கு ஃபாரின் போகிறாரு. ஸோ மார்னிங் வந்து கெட் டுகெதரோட பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. சக்தியை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருக்காரு. நல்லதுதான்ப்பா. சக்தி இப்படி அடிக்கடி வெளியில கூட்டு போறதும் அவளுக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். சக்தி சீக்கிரம் ரெடி ஆயிரு. இருப்பா, காஃபி சாப்பிட்டுட்டு போவ. சரிம்மா, சக்திகிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஆ சரி. கர்ணா, அம்மா. லட்சுமிக்கு காஃபி போட்டு கொடுமா. ஹலோ அக்கா, என்னாச்சுடி? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா. அம்மாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் அம்மாக்கு என்னாச்சு? நேத்து அம்மா கோவிலுக்கு போறேன்னு போயிட்டு வந்தாங்க. அங்க இருந்து வந்ததுல இருந்து எதையோ நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க. அப்புறம் யாரோ ஒரு ஆள் ஃபோன் பண்ணி பிரியாக்கா வீட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க. அப்பா அங்கதான் இருக்காங்கன்னு சொன்னான். பிரியாவா? அம்மாவை திருடன் கிட்ட இருந்து காப்பாத்தினாளே அவளா? ஆமாக்கா. வள்ளிக்கு சொந்த பந்தம்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்க தாங்க. எந்த சூழ்நிலையிலும்